நேற்றுக்கு நம்மளோட டே ஒன் ஆஃப் த கிளாஸ். நம்ம டே ஒன் ஆஃப் த கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட்னா என்ன அப்படின்னு நம்ம பேசிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். அதுக்கப்புறமா ஐடி கம்பெனியில் கிளவுட் எந்த எந்த இடத்துல வருது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஐடி கம்பெனிஸில் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி கிளவுடுக்கு முன்னாடி நமக்கு எப்படி அப்ளிகேஷனை ரன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ப்ரோம் டேட்டா சென்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு எல்லா கம்பெனிக்குமே. ஓகேவா? அப்போ அதை கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்றது, மேனேஜ் பண்றது எல்லாமே அந்தந்த கம்பெனிகள் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, எஸ்பிஐ இவங்க ஒரு பேங்க். ஓகேவா? அப்ப இவங்களுக்குமே ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அப்ப அப்ளிகேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? டேட்டா சென்டர் அப்படின்றது ஒன்று கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும்? ரன் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப எஸ்பிஐ அப்படின்றவங்க வந்து ஒரு பேங்கிங் கம்பெனி. அப்ப இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டரை மேனேஜ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இட் இஸ் அகெயின் அ ஹெட்ஏக். என்னென்ன ஹெட்ஏக் இருக்கும் அதுல? பவர் கட் ஆகலாம் எப்ப வேணா, ஏன்னா இது அவங்களே மேனேஜ் பண்றாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகலாம், ஹார்ட்வேர் இஷ்யூஸ் வரலாம், யாராச்சும் ஹேக் பண்ணிடலாம் சிஸ்டம்ஸை ஈஸியா. மெயின்டெனன்ஸ் இருக்கு, குவார்டர்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, ஆஃபர்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கு. எப்போ வேணா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகலாம். அந்த பில்டிங் ஓன் பில்டிங்கா இல்லாம ரெண்டல் பில்டிங்கா இருந்துச்சுன்னா மாசம் மாசம் நம்ம என்ன பண்ணணும்? ரெண்ட் கட்டணும். ஏன்னா டேட்டா சென்டர் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி குட்டியா இருக்காது. இட் இஸ் வெரி ஹியூஜ். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன வேணும்? இடம் வேணும், ஏசி ஓடிட்டே இருக்கணும். அப்போ ஒரு கம்பெனி ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும்? மேனேஜ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஓகே, டு ரன் திஸ் அப்ளிகேஷன் 24/7. அப்ப கிளவுட் என்ன கொடுத்துச்சு? அப்ப கிளவுட் என்ன கொடுத்துச்சுன்னா, நீங்க இது எல்லாத்தையும் நீங்க மேனேஜ் பண்ண வேண்டாம், அது எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கிளவுட் எடுத்துக்கிட்டான். கிளவுட் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ணா? ப்ராமிஸ் பண்ணான். என்ன ப்ராமிஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரன் பண்றதை விடவே நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு அவைலபிலிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், அவைலபிலிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ கிளவுட் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே இந்த அவைலபிலிட்டி அப்படின்றது திரும்ப திரும்ப நீங்க இன்டர்வியூ வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த அவைலபிலிட்டின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கிளவுட் என்ன கொடுத்தானா, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, அதுக்கு 100% நான் என்னது கேரண்டி அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் தான் அவைலபிலிட்டி. ஓகே, அப்ப அந்த அவைலபிலிட்டி எப்படி கொடுத்தான் நம்ம அதுதான் பார்க்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஓகே, ஹவு கிளவுட் எப்படி அந்த அவைலபிலிட்டி அப்படின்றத ப்ராமிஸ் பண்றான். ஓகேவா? அதை பார்க்க போறோம். அது கூடவே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சர்வரை கிரியேட் பண்றது கிளவுட்ல. ஹவு டு கிரியேட் அ சர்வர். நான் இன்னைக்கு கிளாஸ் அப்படி நான் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாட் இஸ் அவைலபிலிட்டி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் சேயிங் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், அவைலபிலிட்டி. அதுக்கப்புறமா வாட் இஸ் அ சர்வர், அது பார்க்க போறோம். தென் ஹவு டு கிரியேட் அ சர்வர் இன் AWS Cloud, இது பார்க்க போறோம். So we are going to create two servers. One is Windows and another is Linux. So நம்மளோட கிளாஸ் இதுவா தான் இருக்க போகுது இன்னைக்கு. ஓகே, let us first start with availability as I mentioned. அப்ப அவைலபிலிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த நேம்ல இருக்கு. தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லலாம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? அப்படி குயிக்கா ஒரு கூகுள் சர்ச் பண்ணி அவைலபிலிட்டி அப்படின்னா என்னன்னு சர்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், யாராச்சும் ஒருத்தர்.
எனி ஒன். அப்பதாங்க கிளாஸ் ஆக்டிவா இருக்கும். அமைதியா இருந்துட்டீங்கன்னா அமைதியாயிடும் கிளாஸ். அவைலபிலிட்டி கிடைக்கும் இருக்கா? வேற யாராச்சும்? எளிதில் கிடைக்கக்கூடியது தமிழாக்கமா? சரி, ஓகே. கிடைக்கும், அது ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்சிங்கான மீனிங்கா இருக்கு. சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்டர்நெட் இஸ் ஆல் அபவுட் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான். இன்டர்நெட் இஸ் ஆல் அபவுட் கிளைண்ட் சர்வர் இருக்கும். சரியா? சர்வர் அதுல என்ன இருக்கும்னா, we have our application logic. நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே சர்வர்ல இருக்கும். அப்ப யாரு கிளைண்ட்? நம்ம தான் கிளைண்ட். லேப்டாப்பு, டெலிஃபோனு, சிஸ்டம், இவங்க எல்லாருமே கிளைண்டா இருப்பாங்க. இப்ப வைஷ்ணவி இருக்காங்க. வைஷ்ணவி, நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்கீங்களா? எதுனா எதை யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? எது வழியா போட்டிருக்கீங்க? எந்த டிவைஸ் வழியா யூஸ் பண்ணியிருக்கீங்க? மொபைல். அப்ப மொபைல் தான் கிளைண்ட். ஓகேவா? அப்ப மொபைல்ல இன்டர்நெட் இருக்கா? அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க பிளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்றீங்கன்னா, இன்டர்நெட் என்ன பண்ணும்னா, அந்த பிளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்க சர்வர் கூட உங்களை போயிட்டு கனெக்ட் பண்ணும். ஓகேவா? சோ அப்ப பிளிப்கார்ட் எங்க இருக்குன்னா, இந்த சர்வருக்குள்ள இருக்கும். ஓகே, இதுக்குள்ளார இருக்கோங்க. ஸோ அப்போ வைஷ்ணவி என்ன பண்றாங்க, அவங்க ஷீ இஸ் கோயிங் டு பிளேஸ் சம் ஆர்டர். அப்போ இன்டர்நெட் போயிட்டு டைரக்டா அந்த பிளிப்கார்ட் சர்வர் கூட கனெக்ட் பண்ணிட்டு அவங்கள ஆர்டரை பிளேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும். திரும்ப வைஷ்ணவிக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், உங்க ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அப்ப இங்க ரெண்டு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? ஒன்னு, ரெக்வெஸ்ட் வைஷ்ணவி கிட்ட இருந்து, எனக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணும், பொங்கல் வருது, எனக்கு வந்து பொங்கல் பானை, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான அரிசி, கரும்பு, இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. யாருக்கு? பிளிப்கார்ட் சர்வருக்கு. திரும்ப பிளிப்கார்ட் சர்வர் என்ன பண்ணும், வைஷ்ணவிக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குமா? தட் இஸ் த ரெஸ்பான்ஸ். அப்ப ரொம்ப பேசிக்கா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹை லெவல்ல என்ன நடக்குதுன்னா இதுதான். கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் போகும் சர்வருக்கு, சர்வர் என்ன பண்ணும், அந்த ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது கிளியரா எல்லாருக்குமே? ஓகே. அப்ப சர்வர்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கும்? இப்ப வைஷ்ணவி கிட்ட இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்னா, ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லும். வேண்டுகோள் வருதுன்னா அந்த வேண்டுகோளை என்ன பண்ணும் சர்வர் புரிஞ்சிக்கணும். அப்ப நமக்கு இங்க லாஜிக்கலா அது என்ன பண்ணும், திங்க் பண்ணும். அப்ப சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்ப இன்கமிங் ரிக்வெஸ்ட் என்ன பண்ணும், நமக்கு அனலைஸ் பண்ணணும். இப்ப அப்பாஸ கூப்பிட்டு, அப்பாஸ் 2 into 2 எவ்வளோ அப்பாஸ்? 4. அப்ப அப்பாஸ் வந்து என்ன பண்றாரு, திங்க் பண்றாரு. அப்ப 2ன்றது ஒரு வேல்யூ, இன்னொரு 2ன்றது ஒரு வேல்யூ. அப்ப ரெண்டுத்தையுமே என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரெயின் என்ன பண்ணுது, இன்ஸ்டன்டா ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி சர்வர்லயுமே நம்ம இன்கமிங் ரிக்வெஸ்ட்டை முதல்ல சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்ப அதுக்கு ரேம், ரோம் இப்பெல்லாம் இருக்கு. ரேம்னா என்னங்க, ரேண்டம் ஆக்சசரி மெமரி. ரோம்னா என்னது, ரீட் ஒன்லி மெமரி, விச் இஸ் த ஹார்ட் டிஸ்க். இது வந்து ரேம் ஸ்டிக். சரியா? அப்ப பேசிக்கா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, சர்வர் இல்ல கம்ப்யூட்டர். அப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ அப்ப என் போன்லயுமே இது எல்லாமே இருக்கு, அப்ப என் போனும் சர்வர் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா உங்க போனும் ஒரு சர்வர் தான். பட் ஆனா கெப்பாசிட்டி இருக்குல்ல, we have something called as capacity. உங்க போன் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான். ஒருத்தர் தான் அட் அ டைம்ல என்ன பண்ணுவீங்க, உங்க போனை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன இருக்கும், ஃபோனு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா ஒரு சர்வர்ன்றத இப்போ இந்த போட்டோல எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க அட் அ டைம்ல?
1 2 3 பேர் இந்த சர்வரை ஆக்சஸ் பண்றாங்க. ஆனா ரியல் டைம்ல ஒரு சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமமா 10,000 ரிக்வெஸ்ட் வரும். அட் மினிமம் 10,000 ரிக்வெஸ்ட் வரும். இது சில சமயங்கள்ல என்ன ஆகலாம், லட்சங்களை தொடலாம். இட் கேன் கோ அப் டு லேக்ஸ். அப்ப பாத்துக்கோங்க. அப்ப சர்வர் எப்படி இருக்கணும்? 10,000 பேர் ஒரே டைம்ல வந்து ஒரு அப்ளிகேஷனை ஒரு இடத்துல பாக்குறாங்கன்னா அதோட CPU எப்படி இருக்கணும், அதோட RAM எப்படி இருக்கணும், அதோட ROM எப்படி இருக்கணும், ஹவு இட் ஷுட் பி அப்படின்னு நான் கேட்கிறேன். பவர்ஃபுல்லா இருக்கணும், பெருசா இருக்கணும். கரெக்டுங்களா? அப்பதான் என்ன பண்ண முடியும். 10,000 பேர் ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணம் பண்றோம்னு வைங்க, ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா எவ்வளவு சமைப்போம் அரிசி? சும்மா சொல்லுங்க. 100 பேர் வராங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ போதும், 10 கிலோ 20 கிலோ போதும். இதே ஒரு 1000 பேர் வராங்கன்னா எவ்வளவு குக் பண்ண வேண்டியதா இருக்கும் அரிசி? சொல்லுங்க வைஷ்ணவி. 100 kg, 200 கிலோ. 1000 பேருக்கு 200 கிலோ சொல்றாங்க. அப்ப என்ன இங்க மாறுது? நம்பர் மாறுது. ஆளுங்க உள்ள வர வர என்ன பண்றீங்க நீங்க? அரிசி அளவை ஏத்திட்டு இருக்கீங்களா? கம்மி பண்ணா என்ன ஆகும்? அரிசி கல்யாணத்துக்கு வந்தவன்லாம் சண்டைக்கு வந்துருவான். கரெக்டா இல்லையா? நீங்க அரிசியை கம்மி பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடு இருக்காது யாருக்குமே. அப்ப வந்தவன்லாம் என்ன பண்ணுவான்? என்னடா மொய் வச்சு கூப்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு வந்து சோறு போடாம அனுப்புறீங்க அப்படின்னு வேண மாட்டானா? மொய் மட்டும் வாங்கிக்கிட்டீங்க. அதே மாதிரிதான். ஓகேவா? ஒரு சர்வர் இட் ஷுட் பி கேப்பபிள் இனஃப். கேப்பபிள்னா என்னது? கேப்பபிள் இனஃப் டு கேட்டர் த இன்கமிங் ரிக்வெஸ்ட். அப்போ உள்ள எத்தனை ரிக்வெஸ்ட் வந்தாலும் அது இந்த சர்வர் என்ன பண்ணணும்? ஹேண்டில் பண்ணணும். என்ன ஆகக்கூடாது? டவுன் ஆகக்கூடாது. சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சர்வர் டவுன் வரும். எத்தனை பேர் கோவப்பட்டிருக்கீங்க சர்வர் டவுன் வந்ததை பார்த்து? ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, சர்வர் டவுன் வருது, அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? யூ ஹாவ் சம் பேட் இம்ப்ரெஷன். என்னடா இது சர்வர் டவுன் வருது அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரெக்வெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறாங்க ரியல் டைம்ல கூட, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? CPU, RAM, ROM இந்த கெப்பாசிட்டியை டிசைன் பண்ணுவீங்க. இது கிளியரா எல்லாருக்குமே? எல்லாருக்குமே கிளியரா? டவுட் இருக்கா இதுல? கேட்கணும்னா கேளுங்க யாராச்சும். எனி டவுட்ஸ் இப்போ நான் சொன்ன வரைக்கும்? சரி, ஓகே. இப்போ அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இப்போ சர்வர் பத்தி உங்களுக்கு நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ யூ பீப்புள் நோ வாட் இஸ் அ சர்வர் அண்ட் ஹவ் இட் வில் ஒர்க். அடுத்த விஷயத்துக்கு வரலாம். நம்மளோட கீ பாயிண்ட் என்னது? அவைலபிலிட்டி. இதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா இன்டர்வியூல நாங்கள் கேட்கறதே தான் கேட்போம். அவைலபிலிட்டினா என்னன்னு தான் கேட்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்கிட்ட எத்தனை சர்வர் இருக்கு? ஒரு சர்வர் இருக்கு. வாட் இஃப் இந்த ஒரு சர்வர் ஏதோ ஒரு இஷ்யூவால சரியா ஒர்க் ஆக மாட்டேன், அவைலபிள் இல்லை. இப்ப இவங்க ரிக்வெஸ்ட் வச்சாங்கன்னா அது எங்க வருது? சர்வருக்கு தான் வருது. சர்வர் தான் இல்லையே. அப்ப என்ன ஆகும் இவங்களுக்கு? வாட் வில் த ரெஸ்பான்ஸ் தே வில் கெட்? வாட் வில் பி த ரெஸ்பான்ஸ்? அவங்களால அப்ளிகேஷனே பார்க்க முடியாது. கரெக்டா? யாருக்குமே அப்ளிகேஷன் என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. அப்ப அவைலபிலிட்டி அந்த இடத்துல என்னவா இருக்கு? இட் இஸ் a பிக் ஜீரோ. அவைலபிலிட்டின்றது ஜீரோ. கரெக்டா இல்லையா? என்னடா அவைலபிலிட்டியா இருக்கு அப்ளிகேஷன் சொன்ன, இப்ப போய் பார்த்தா அப்ளிகேஷனே ஒர்க் ஆகல.
அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்க திங்க் பண்ணுங்க, என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சர்வர் தான், அந்த ஒரு சர்வரும் காலி. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? வாட் குட் பி த ஆக்ஷன் தட் வி கேன் டேக்? என்ன பண்ணலாம்? நீங்க இந்த வேலை செய்யற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலை பண்றதுக்கு 2 பேர் வச்சிருப்பாங்க. ஏன் ஏன் 2 பேர் வச்சிருப்பாங்க? ஒருத்தன் இல்லைனாலும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இன்னொருத்தன் பேக்கப்புக்கு இருப்பாங்க. கரெக்டா? அதுதான் விஷயம் இங்கேயுமே. ஸோ இப்ப இதே போல இன்னொரு சர்வரை வச்சுட்டா என்ன? இப்ப நம்ம கிட்ட எத்தனை சர்வர் இருக்கு? 2 சர்வர் இருக்கு. இப்ப ஒருத்தன் ஒர்க் ஆகலனாலும் என்ன பண்ணுவான்? இன்னொருத்தன் ப்ராப்பரா ஒர்க் பண்ணுவான். கரெக்டா? இப்ப நம்ம அவைலபிலிட்டி என்ன இருக்கு? 2 இருக்கு. வாட் இஃப் இப்ப இந்த 2 பேருமே ஒர்க் ஆகல, அப்ப என்ன பண்ணலாம்? இன்னொருத்தனை ஆட் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? இப்ப இந்த இடத்துல எத்தனை சர்வர் இருக்கு? 3 சர்வர் இருக்கு. அப்ப இந்த அப்ப வந்து இன் ஆல் த டைம்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோல கூட இந்த 3 சர்வர் ஒரே டைம்ல என்ன ஆகாது? ஃபெயில் ஆகாது. எனி ஒன் சர்வர் கேன் ஃபெயில். எனி ஒன் கேன் ஃபெயில். அந்த ஒரு சர்வர் ஃபெயில் ஆகும் போதும் நம்ம கிட்ட பேக்கப்புக்கு எத்தனை சர்வர் இருக்கு? 2 சர்வர் இருக்கு. இதோட ஸ்டோரிஸ் ரொம்ப சிம்பிள். கல்யாணத்துல எப்பவுமே 100 பேர் வராங்க அப்படின்னா 100 பேர் கரெக்டா குக் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம், யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அப்படின்னு இருக்கலாம். அதே மாதிரிதான். கிளியருங்களா? இதுதான் அவைலபிலிட்டி. ஆடிங் அடிஷனல் சர்வர்ஸ் ஃபார் த இன்கமிங் ரெக்வெஸ்ட், மேக்கிங் த அப்ளிகேஷன் ஹைலி அவைலபிள். ஸோ வில் மேக் த அப்ளிகேஷன் ஹைலி அவைலபிள். கிளியருங்களா? அவைலபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, இத ஆன் ப்ரோம்ல பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்வரை மேனேஜ் பண்றதே கஷ்டம், அவங்க எப்படி 3 சர்வர் மேனேஜ் பண்ண போறாங்க? அப்படி 3 சர்வர் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இந்த 3 சர்வருமே ஒரே பில்டிங்ல தாங்க இருக்கும். அவங்களால போய் 3 பில்டிங் தனித்தனியாலாம் வாடகைக்கு எடுக்க முடியாது. 3 சர்வர் என்ன பண்ணும்? ஒரே பில்டிங்ல தான் இருக்கும். அப்ப வந்து பவர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பில்டிங்ல என்டையர் டேட்டா சென்டருமே டவுன் ஆயிடும். அதுதான் விஷயம். ஆனா இது கிளவுட்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. கிளவுட்ல நடக்காது. ஓகேவா? அது ஏன் நடக்காது? அதெல்லாம் நம்ம வந்து உள்ள போகும்போது ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களை 2 விஷயம் நான் கிளியர் அவுட் பண்ணிட்டேன். ஒன்று சர்வர், வாட் இஸ் சர்வர். ரெண்டாவது வாட் இஸ் அவைலபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஒரு ஆக்டிவிட்டி நான் என்ன கொடுக்க போறேன்னா, இந்த 2த்தை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. சர்வர்னா என்ன, அவைலபிலிட்டினா என்ன அப்படின்றத ஒரு கிளியரா நீங்க கூகுள் சர்ச் பண்ணி யூ கிரியேட் நோட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, டன். இப்ப கிளவுடுக்கு வரலாம். ஹவு டு கிரியேட் அ சர்வர் இன் AWS கிளவுட். திரும்ப நான் என்ன பண்ணுவேன், இதுக்குள்ளயுமே அவைலபிலிட்டின்றத இன்னொரு வாட்டி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஹவு அவைலபிலிட்டி ஒர்க்ஸ் இன் cloud. ஓகேவா? அகைன் saying this is important topic. அடுத்த டாபிக் போலாமா? கிளியரா எல்லாருக்குமே? Shall we move on to the next topic? So which is server creation. Okay, so இப்போ என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கு போறேன். இதான் என்னோட AWS அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கு பேரு கன்சோல் அப்படின்னு அவங்க சொல்லுவோம்.
கன்சோல் அப்படின்னா என்னன்னா, ஒரு கார்ல ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, தட்ஸ் அ கன்சோல். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனோட ஒரு முகப்பு, அதான் கன்சோல். ஓகே, இப்போ இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஸோ இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா, சம்திங் கால்ட் அஸ் ரீஜன்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்க இருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஏசியா பசிபிக், கனடா, யூரோப், இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் சொல்றேன், ஐ டெல் யூ. ஸோ அப்போ அதுதான் வந்து அவங்களோட குளோபல் எசன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் டாட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, புள்ளி 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 புள்ளியா இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டர் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, வேர்ல்டு முழுக்க வச்சிருக்கான். அது எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர் இந்த மாதிரி இருக்குங்க. இது இருக்கு பார்த்தீங்களா, வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளார இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வர் இருக்கும். இந்த இங்க இருக்கு பாருங்க, ரேக்கா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இதுக்கு பேரு அமேசான் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, க்ளவுட் ஃபெசிலிட்டி. இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க இத்தனை இடத்துல வச்சிருக்கான். இப்ப எனக்கு இந்த அமெரிக்கா, இது வந்து கலிபோர்னியால ஒரு சர்வர் இருக்கு. அப்புறம் இது வந்து வாஷிங்டன், இங்க ஒரு சர்வர் இருக்கு. என்கிட்ட இப்ப நான் எத்தனை சர்வர் வச்சிருக்கேன், 2 சர்வர் வச்சிருக்கேன். ஓகேவா, ரெண்டுத்துலயுமே அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ எனக்கு கலிபோர்னியால ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஃப்ளட் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், இந்த டேட்டா சென்டர் ஒர்க் ஆகாது. அப்படியே இந்த இடத்துல இருக்க டேட்டா சென்டர் எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா, இது ஒர்க் ஆகும். அப்ப என் அப்ளிகேஷன் என்ன இருக்கும், அவைலபிளா இருக்கும். இதுதான் விஷயம். ஓகேவா, இது வந்து ஒரே கண்ட்ரிக்குள்ளேயும் வைக்கலாம், இல்ல ஒரு சர்வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஎஸ்ல வச்சுக்கலாம், இன்னொரு சர்வர் என்ன பண்ணலாம், நம்ம யூரோப்ல வச்சுக்கலாம். அப்ப நம்ம உலகம் முழுக்க நமக்கு தேவைப்பட்டா எங்க வேணா நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே என் அப்ளிகேஷன் என்ன ஆகணும், 100% ஒர்க் ஆகணும். அப்ளிகேஷன் ஒர்க் ஆச்சுன்னா பிசினஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு ரன் ஆகும். கிளியருங்களா இது? எஸ், ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும், என்னோட சர்வரை நான் எங்கே கிரியேட் பண்ண போறேன்